மாணவர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்ம இப்போ கணிதவியல் டெஸ்ட் பேட்ச் சீரிஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த சீரிஸோட 10வது டெஸ்ட் நீங்கள் காலையில் எழுதி முடிச்சிருப்பீங்க. அதுக்குரிய எக்ஸ்பிளனேஷன் வீடியோவை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி என்ன டெஸ்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னா, நேர்மாறல், எதிர்மாறல், கலப்பு மாறல், அப்புறம் காலம், வேலை, அது போக ரீசனிங்கில் கொஞ்சம் சம்ஸ் பார்த்துருப்பீங்க. நம்ம இப்போ இந்த மாதிரி டாப்பிக்கை பொறுத்தளவுக்கு நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இல்லை. சும்மா நம்ம என்ன அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு கொடுத்துருக்க கணக்குலேருந்து எடுத்து எழுதி அதிலிருந்து இது பண்ணி சால்வ் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்குது. ஃபார்முலா மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அதுக்குரிய வீடியோவை நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போ முதல் செம்ம கிளியர் பண்ணிடலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏ மற்றும் பி ஒரு வேலையை 21 மற்றும் 42 நாட்களில் முடிப்பர். இருவரும் சேர்ந்து 7 நாட்கள் வேலை பார்க்குறாங்க. மீதமுள்ள வேலை எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொடுத்துருக்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து எழுதிக்கிடலாம். ஏ 21 நாட்களிலும் பி 42 நாட்களில் முடிப்பார். இருவரும் சேர்ந்து 7 நாட்கள் வேலை செய்த பின் மீதமுள்ள வேலை என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏவுக்கும் பிக்கும் ஒரு நாள்ல எவ்வளவு வேலை பார்த்துருப்பாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஏவோட ஒரு நாள் வேலை 1/21, பியோட ஒரு நாள் வேலை 1/42. இப்போ ரெண்டு பேருக்குமே ஒரு நாள் வேலை கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை பார்த்துருக்காங்க? 7 நாள் வேலை பார்த்துருக்காங்க. ஸோ முதல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறத கண்டுபிடிச்சிக்கலாம். 1/21 கூட்டல் 1/42 கீழே போட்டிங்க அப்படின்னா 42 பொதுவாக இருக்கும். ஸோ 3/42, ஏன்னா இங்கே 2ன்னு இருக்கும் 1ன்னு இருக்கும். ஸோ 3/42 வரும். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாள் வேலை பார்த்தாங்க அப்படின்னா 3/42 பங்கு வேலையை முடிப்பாங்க. அவங்க எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா 7 நாட்கள் வேலை பார்க்குறாங்க. ஸோ 7 போட்டுக்கிடுவோம். 6 7 42. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 7 நாளில் முடிக்கிற வேலை 3/6. ஸோ 1/2 பங்கு வேலையை முடிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 7 நாள் வேலை பார்த்தாங்க அப்படின்னா 1/2 பங்கு வேலையை முடிப்பாங்க. ஸோ கணக்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, மீதமுள்ள வேலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மீதமுள்ள வேலை ஒரு நாள் மைனஸ் 1/2. ஸோ ஆன்சர் 1/2. இதுக்குரிய ஆன்சர் 1/2. இது ஒன்றும் கிடையாது. இப்போ ஏ 21 நாளில் முடிப்பாங்க, பி 42 நாளில் முடிப்பாங்க. ஏ ஒரு நாள் வேலை 1/21. பியோட ஒரு நாள் வேலை 1/42. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த வேலையை பார்க்குறாங்க. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளில் வேலை பார்த்தாங்க அப்படின்னா இந்த 3/42 வேலை பார்ப்பாங்க. அவங்க எத்தனை நாள் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க? 7 நாள் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. அதனால 7 நாளாக பெருக்கியிருக்கோம். அப்போ 7 நாளில் பார்க்குறப்ப 1/2 பங்கு வேலையை முடிச்சிடுறாங்க. அப்போ மீதி எத்தனை வேலை இருக்கும்? 1/2 பங்கு வேலை இருக்கும். அதுதான் அங்கே கொடுத்துருக்கோம். நம்ம ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம். வாங்க. ஏபிசி ஒரு வேலையை 15, 30, 75 நாட்களில் முடிப்பர். அதற்கு ஊதியமாக மொத்தம் 1615 வாங்குறாங்க. இப்போ ஏவுக்கும் சிவுக்கும் அவங்க வாங்குற ஊதியத்தோட வித்தியாசம் எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வாங்க இந்த கணக்கு ஈஸியான கணக்கு தான் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க மொத்தமாக ஊதியம் எவ்வளோ வாங்குறாங்கன்னா 1615 ரூபா வாங்குறாங்க. எத்தனை நாளில் ஒவ்வொருத்தவங்க முடிக்கிறாங்க? ஒருத்தவங்க ஏ 15 நாள்லையும், பி 30 நாள்லையும், சி 75 நாள்லையும் முடிப்பாங்க. ஸோ இதில் யார் அதிகமாக சம்பளம் வாங்குவாங்கன்னா ஏ தான் அதிகமாக சம்பளம் வாங்குவாங்க. ஏன்னா அவங்க தான் சீக்கிரம் வேலையை முடிச்சிருவாங்க. அதனால அவங்க தான் அதிகமான சம்பளம் வாங்குவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி உருவாக்கிக்கலாம். 1/15 இஸ்டு 1/30 இஸ்டு 1/75 இப்படி தான் இருக்கும். இதன் அடிப்படையில் தான் அவங்க சம்பளம் வாங்குவாங்க. இந்த விகிதத்தோட அடிப்படையில் தான். இதில் ஏவுக்கும் சிக்குள்ள வித்தியாசம் மட்டும் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. இந்த விகிதத்தெல்லாம் கூட்டணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 1615 ரூபா. மொத்தம் 1615 ரூபா வாங்குறாங்க. நம்ம இதை 1ன்னு வச்சுக்கிறதுக்கு பதிலாக இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிடலாம். x+15 x/15 கூட்டல் x/30 கூட்டல் x/75. இதுதான் 1615 வரும். கீழே எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 150, மேலே எடுத்தோம்னா 10x + 5x + 2x = 1615. இப்போ எக்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கலாம்.
எக்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சுன்னா 17x டிவைடட் பை 150 ஈக்குவல் டு 1615 அப்படின்னு இருக்கும். நம்ம இதை 17x ஈக்குவல் டு 1615 இன்ட்டு 150ன்னு வச்சுக்கிடலாம். இப்போ இதை நம்ம 17ஆல் இதை அடி கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 95ன்னு வரும். ஸோ நமக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 95 இன்ட்டு 150 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. இந்த எக்ஸை வந்து தனியாக இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம இந்த எக்ஸை வந்து நம்ம ஒவ்வொருத்தவங்க வேலையில சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஏல வந்து 95 இன்ட்டு 150 டிவைடட் பை 15 அடித்தோம் அப்படின்னா 10ன்னு வரும். ஸோ ஏ வந்து 950 ரூபா சேலரி வாங்குவாங்க. அதே மாதிரி பி வந்து 30 நாளில் முடிக்கிறாங்களா. ஸோ அதனால் 95 இன்ட்டு 150 டிவைடட் பை 30 போட்டோம் அப்படின்னா இங்கே 15 வரும். சாரி, இங்கே 5 தான் வரும். 5 25 5 மிச்சம் 2 95 45 475. இங்கே வந்து இவங்க வந்து பி வந்து இது வந்து ஏ, இது வந்து பி. சி எவ்வளோ வாங்குவாங்க? 95 இன்ட்டு 150 75 நாளில் முடிப்பாங்க அவங்க. ஸோ 75 போட்டோம் அப்படின்னா இங்கே 2ன்னு வரும். அடிக்கிறப்ப 2 10 மிச்சம் 1 20 18 190 ரூபா. ஸோ 3 பேர் சம்பளத்தை ஃபஸ்ட்டு கூட்டி பார்த்துக்கலாம். ஏ 950 ரூபா வாங்குவாங்க, பி வந்து 475 ரூபா வாங்குறாங்க, சி வந்து 190 ரூபா வாங்குறாங்க. ஸோ 5 7 12 21 1 மிச்சம் 2 11 14. ஸோ கரெக்ட். நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து கரெக்டு. 1215 ரூபா 3 பேருக்கு சம்பளத்தை கண்டுபிடிச்சோம். நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏவுக்கும் சிவுக்கும் உள்ள ஊதியங்களோட வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ 950 190 மைனஸ் பண்ணணும். 950 மைனஸ் 190 0 15 வச்சுன்னா 6, இங்கே வந்து 7 760. இதுக்குரிய ஆன்சர் வந்து 760. ஸோ 950 120 கழிச்சோம் அப்படின்னா 760 தான் ஆன்சராக இருக்கும். இங்கே 0 0 15 9 வச்சுன்னா 6 கரெக்டு தான் 760. ஸோ ஆன்சர் வந்து ஏ. மூணாவது கணக்கு பார்க்கலாம். மூணாவது கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ மற்றும் பி ஆகிய இரு நபர்கள் வேலை செய்யும் திறன்களின் விகிதம் 1:3. பி எடுத்துக்கொள்ளும் நேரத்தை விட ஏ என்பவர் 40 நாட்கள் குறைவாக எடுத்து கொள்கிறார் எனில் இருவரும் சேர்ந்து முடித்தால் எத்தனை நாட்களில் வேலையை முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஏ வந்து ஒரு திறன் அப்படிங்கிறனால நம்ம வந்து 1/x போட்டுக்கிடலாம். பி வந்து 1/3x. இது அப்படியே இருக்கட்டும் இந்த சமன்பாடு. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பி என்பவர் எடுத்துக்கொள்ளும் நேரத்தை விட ஏ என்பவர் 40 நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்கிறார். ஸோ இந்த ரெண்டுக்குரிய வித்தியாசம் 3x மைனஸ் 1x 40. ஏன்னா 40 நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்கிறாருன்னா இவர் முடிக்கிறதோட அவர் முடிக்கிறது வந்து 40 நாள் கம்மியாகவே முடிச்சிடுறாரு. அதுதான் இந்த இது. ஸோ இது பண்ணோம்னா 2x இஸ் ஈக்குவல் டு 40. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20ன்னு வரும். அவ்வளோதான் இந்த கணக்கையும். இதில் நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். இங்கே வந்து 1/20ன்னு இருக்கும், இங்கே வந்து 1/60ன்னு இருக்கும். இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். இங்கே 20 நாள் இருக்கும், இங்கே 60 நாள் இருக்கும். அவர் எடுத்துக்கிட்டதோட 40 நாள் கம்மியாக எடுத்து முடிக்கிறாங்க. ஸோ ஏ வந்து 1/20 நாளில் முடித்தாங்க அப்படின்னா பி வந்து 1/60 நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா சம்மில் 2 பேரும் சேர்ந்து முடித்தாங்க அப்படின்னா எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை நம்ம எப்பயும் போல் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் 1/20 கூட்டல் 1/60 கூட்டினோம் அப்படின்னா இங்கே கீழே 60ன்னு வச்சுக்குவோம். 3 கூட்டல் 1. ஸோ 4/60 1/15. ஸோ இருவரும் சேர்ந்து வேலையை முடிக்கும் நாட்கள் வந்து 2 பேரும் சேர்ந்து முடிச்சாங்க அப்படின்னா 15 நாட்களில் வேலையை முடிச்சுவாங்க. ஆன்சர் வந்து 15. அடுத்து 4வது கணக்கு பார்க்கலாம். கூற்றுகள். இந்த மாதிரி சம்மில் வந்து கொஞ்சம் வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது வந்து அவங்க கொடுக்குற ஆப்ஷனை பொறுத்தும் சில இது மாறுபடும். ஸோ இந்த மாதிரி கணக்குகளுக்கு வந்து கொஞ்சம் புரிஞ்சு நம்ம போட்டுக்கலாம். நம்ம ஒரு தாட்டில் யோசிப்போம், ஆன்சர் கீ வைக்கிறவங்க அவங்க ஒரு தாட்டில் சொல்லுவாங்க. இருந்தாலும் மேக்ஸிமம் இந்த கணக்குக்கு எல்லாமே கிரேஸ் மார்க்கும் கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் ஒரு ஆப்ஷன் அவங்க சூஸ் பண்ணிட்டாங்கன்னா அதிலே தான் நிற்பாங்க, அதுலேருந்து மாற மாட்டாங்க. நம்ம வந்து இதுக்குரிய ஆன்சர் ஒன்று பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம்.
நம்ம இப்போ 4வது கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். 4வது கணக்குல என்ன கொடுத்துருக்காங்கன்னா கூற்றுகள், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன். ஸ்டேட்மெண்ட் கொடுத்து தீர்வு கொடுத்துருப்பாங்க. இது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சில சாவிகள் பூட்டுகள். ஃபர்ஸ்ட் வந்து சாவி, இது வந்து சாவி. சில சாவியில வந்து சில பூட்டுகள் இருக்கான். சில சாவிகள் பூட்டுகள். இது சாவி, இது பூட்டு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அனைத்து பூட்டுகளும் கதவுகள். அனைத்து பூட்டுகளும் கதவுகள். பூட்டு அனைத்து பூட்டுகளும் எதுக்குள்ள வந்துருமா? கதவுக்குள்ள வந்துருமா? இப்ப நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? உங்களுக்கு அனைத்து சாவிகளும் பூட்டுகள். இப்ப அனைத்து சாவிகளும் பூட்டுகள் அப்படிங்கிறது இது வந்து தப்பு. சரிங்களா? அடுத்து சில சாவிகள் வந்து கதவுகள். ஏன்னா எல்லா பூட்டுமேவும் கதவுன்னு சொல்லிட்டு, அதாவது எல்லா பூட்டுமேவும் கதவுன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா சில பூட்டுகள் வந்து சில இடத்துல சாவியாகவும் இருக்கு. ஸோ அப்ப கதவு இருந்துச்சு அப்படின்னா அதுல கொஞ்சம் இது வந்து சாவிகளாகவும் இருக்கும். ஸோ சில சாவிகள் கதவுகளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து கரெக்ட். மேல உள்ளது தப்பு, கீழே உள்ளது கரெக்ட். இதுல வந்து தீர்வு 2 மட்டும் சரி. இதுதான் ஆன்சர். அடுத்த கணக்கு போலாம். அடுத்த 5வது கணக்கு. 16 ஆட்கள் தினமும் 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 27 நாட்களில் முடிப்பர் எனில் 18 ஆட்கள் தினமும் எத்தனை மணி நேரம் வேலை செய்தால் 24 நாட்களில் வேலை முடியும்? 24 நாட்களில் வேலை முடியும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 18 ஆட்கள் தினமும் எத்தனை மணி நேரம் மட்டும் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்துக்கலாம். 16 ஆட்கள் எத்தனை மணி நேரம் வேலை பார்க்குறாங்க? 12 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. ஒரு வேலையை 27 நாள்ல முடிக்கிறாங்க. ஒரு வேலை 27 நாள்ல முடிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த பக்கத்து என்ன இருக்குன்னா 18 ஆட்கள் தினமும் எத்தனை மணி நேரம் வேலை செய்தால் 24 நாட்களில் ஒரு வேலை முடியும். அதே வேலைன்றதுனால நம்ம ஈக்குவல் போட்டிருக்கோம். இது நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னாலே முடிஞ்சதுதான். இங்க வந்து 12 இருக்கு, அடிச்சோம் அப்படின்னா இங்க 2, இங்க 2 இருக்கு, அடிச்சோம் அப்படின்னா 8. 9ஆல் அடிச்சா 3 9 27, 9 18. ஸோ இதை அடித்தோம் அப்படின்னா 4. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12. அவங்க வந்து ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை பார்த்தாங்க அப்படின்னா அதே மாதிரி 24 நாட்களில் அந்த வேலையை முடிச்சிடுவாங்க. 12 மணி நேரம். இந்த ஃபார்முலா ஒன்றும் கிடையாது. இந்த ஃபார்முலா தான். ஆட்கள் மணி நாட்கள் டிவைடட் பை வேலை. எத்தனை நாள் வேலை முடியுது, அந்த அந்த எத்தனை நாளில் வேலை முடிக்கிறாங்க அதுக்குரியது. இதுதான் இந்த மேக்சிமம் நேர்மாறல் எதிர்மாறலுக்குரியதாக இருக்கட்டும். காலம் வேலை அதுக்குரிய ஃபார்முலா வந்து இந்த ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும்தான். மேலே வந்து எத்தனை பேர், எத்தனை வாட்டி, எத்தனை பொருள் அந்த மாதிரி கொடுத்துட்டு அவங்க பார்க்குற வேலையை மட்டும் கீழே டிவைட் பண்ணி போட்டு அந்த ஈக்குவேட் பண்ணி அடிப்பாங்க. இது இந்த மாதிரியும் செய்யலாம். இன்னொரு மெத்தடும் இருக்குது, அந்த மாதிரியும் செஞ்சுக்கிடலாம். இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால நான் இந்த மெத்தட் போட்டிருக்கேன். அடுத்து 6வது கணக்கு பார்க்கலாம். 7 ஆட்கள் தினமும் 7 மணி நேரம் வேலை செய்து 7 நாட்களில் 7 பொருட்களை உற்பத்தி செய்கின்றனில் 5 ஆட்கள் தினமும் 5 மணி நேரம் வேலை செய்து 5 நாட்களில் எத்தனை பொருட்களை உற்பத்தி செய்வர்? அதை அந்த கணக்கில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இந்த கணக்குக்கும். 7 ஆட்கள் 7 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. 7 நாளில் எத்தனை வேலை ஏற்படுது? 7 பொருட்களை உற்பத்தி செய்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க? 5 ஆட்கள் தினமும் 5 மணி நேரம் வேலை செய்து 5 நாட்களில் எத்தனை பொருளை உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த எக்ஸை மட்டும் இங்கிட்டு கொண்டு போயிடலாம். இந்த ஒரு 7 இந்த ஒரு 7 அடியாயிரும். இந்த எக்ஸை மட்டும் இங்கே கொண்டு போனோம் அப்படின்னா இங்கே நமக்கு என்னென்ன இருக்கும்? 5 × 5 × 5. இங்கே வந்து 7 × 7. 7 × 7 இருக்கும். இங்கே அடித்தோம் அப்படின்னா 5 25 27 125 டிவைடட் பை 7 49. இங்கே நமக்கு ஆன்சர் வந்து 125/49. இதுதான் ஆன்சர். அடுத்து 7வது கணக்கு பார்க்கலாம். இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா கீழ்கண்டவற்றில் மருத்துவர்கள், அறுவை சிகிச்சை நிபுணர்கள், செவிலியர்கள் ஆகிய மூவரும் உள்ள தொடர்பை விளக்கவும். தொடர்பை விளக்கும் வெண்படத்தை காணவும் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மருத்துவர்கள்.
ரெண்டாவது வந்து அறுவை சிகிச்சை நிபுணர்கள். மூணாவது வந்து செவிலியர்கள். இதுல ஒண்ணு இந்த சம் வேற ஒன்றும் கிடையாது. மேக்ஸிமம் எல்லா அறுவை சிகிச்சை நிபுணர்கள்னாலே அவங்க கண்டிப்பாக மருத்துவர்களாக தான் இருப்பாங்க. ஸோ இதில் இப்போ இந்த அறுவை சிகிச்சை நிபுணர்கள் வந்து இதுக்குரிய ஆன்சர் வந்து ஏ தான் இதுக்குரிய ஆன்சர் வரும். ஏன் அப்படின்னா இப்போ இந்த உள்ள இருக்கிறது வந்து அறுவை சிகிச்சை, அவங்க கண்டிப்பாக எல்லாருமே மருத்துவர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் சம்மந்தம் இருக்காது. அதனால இங்கே செவிலியர்கள். ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து ஏ தான் ஆன்சரு. எல்லா அறுவை சிகிச்சை இருக்கிறவங்களும் மருத்துவர்களாக தான் இருப்பாங்க. செவிலியர்கள் வந்து அவங்களோட தனியாக இருப்பாங்க. அவ்வளோதான். ஏன் ஆன்சர் பார்த்துக்கோங்க. அடுத்து 8வது கணக்கு பார்க்கலாம். 60 வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உருண்டையை நூற்க 7 நாட்கள் தேவைப்படுகிறது. 42 வேலையாட்கள் அதே வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? இது வந்து நேர்மாறல் எதிர்மாறல்ல நம்ம போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 60 வேலையாட்கள், இங்க வந்து வேலையாட்கள், பருத்தி உணவை 100 முடிக்க எத்தனை நாட்கள் அப்படின்னா 7 நாட்கள். இங்க வந்து நாட்கள் 7 நாட்கள் தேவைப்படுகிறது. 42 வேலையாட்கள் அதே வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் தேவைப்படும் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து இப்ப ஆட்களோட எண்ணிக்கை கூடுச்சு அப்படின்னா நாட்களோட எண்ணிக்கை வந்து குறையும். ஸோ இது வந்து எதிர்மாறல். எதிர்மாறல் அப்படின்னா இதை வந்து அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 6/42 × 7 அடிச்சோம் அப்படின்னா 6 வேலையாட்கள் இல்லை, 60 வேலையாட்கள். 60 வேலையாட்கள்ல வந்து 7, 60/42 × 7 போட்டுக்கலாம். அடிச்சோம் அப்படின்னா 6 42, அடிச்சோம் அப்படின்னா 10. ஸோ 10 நாட்கள், 10 நாட்கள்ல செய்து முடிச்சிருவாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து 10 days. அடுத்து 9வது கணக்கு பார்க்கலாம். 24 ஆட்கள் தினமும் 8 மணி நேரம் வேலை செய்து 10 நாட்களில் 2 பொருட்களை உற்பத்தி செய்கின்றனர் எனில் தினமும் 6 மணி நேரம் வேலை செய்து 16 நாட்களில் 4 பொருட்களை உற்பத்தி செய்ய கூடுதலாக எத்தனை ஆட்கள் தேவை? கூடுதலாக எத்தனை ஆட்கள் தேவைன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த வேலையை முடிக்கிறதுக்கு மொத்தம் எத்தனை பேர் தேவைன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிடுவோம். ஃபர்ஸ்ட் 24 ஆட்கள் எத்தனை மணி நேரம்? 8 மணி நேரம். எத்தனை நாட்கள்? 10 நாட்கள். எத்தனை பொருள்? அதான் அவங்க செய்யக்கூடிய வேலை 2 பொருள். அதுக்கப்புறம் செய்ய தினமும் 6 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. 6 மணி நேரம் வேலை செய்து 16 நாட்களில் 4 பொருட்களை உற்பத்தி செய்யறதுக்கு மொத்தம் எத்தனை பேர் தேவைப்படுவாங்க? மொத்தத்தை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அதுல இருந்து கூடுதல் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இதை அடிச்சோம் அப்படின்னா இங்க 2, இங்க 8, இந்த 8ம் இந்த 8ம் கேன்சலு. இங்க 6 இருக்கு, 4 24. ஸோ x = 40. அதாவது நமக்கு இப்போ என்ன இதுக்கு அப்படின்னா 2 பொருட்களை செஞ்சுறாங்க. தினமும் 6 மணி நேரம் 16 நாள் 4 பொருட்களை உற்பத்தி செய்ய மொத்தம் 40 பேர் தேவைப்படுறாங்க. நமக்கு இந்த கணக்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னா கூடுதலாக எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ 40ல இருந்து 24, அதாவது 24 பேர் முதல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 40 பேர் வேலை பார்த்தா தான் அந்த அளவுக்கு வேலை செய்ய முடியும். ஸோ இந்த 2 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 40, 24 கூடுதலா 24ஓட 16 கூட்டிக்கணும். 16 பேர் கூடுதலாக இருந்தால் அந்த வேலையை செய்ய முடியும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 16. இந்த மாதிரி சம்ஸுக்கு வந்து எடுத்த உடனே ஆப்ஷன்ல ஏ வந்து 40 வச்சிருக்காங்க. அதை வந்து நம்ம நம்பி போட்டக்கூடாது. கூடுதலாக எத்தனை ஆட்கள் தேவைன்னு தான் கேட்டிருக்காங்க. நமக்கு அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு மொத்தம் 40 பேர் தேவை. ஆல்ரெடி நம்மகிட்ட 24 பேர் இருக்காங்க. நமக்கு எக்ஸ்ட்ராவா இன்னும் 16 பேர் தேவை. அவ்வளவுதான். அடுத்த கணக்கு பார்த்துடலாம். இந்த கணக்குல என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஸ்பிஜே இந்த மாதிரி பெருசா ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் ரொம்ப இதெல்லாம் கிடையாது. இதுல வந்து இதோட முடிஞ்சிருச்சு. இதுல வந்து இந்த பிஏஎல் அப்படிங்கிறது Y75 என்று குறிப்பிட்டால் இந்த $1 இந்த மாதிரி இருக்கிறது வந்து எதை குறிப்பிட்டுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து P@L அப்படிங்கிறது Y75 அப்படின்றத குறிப்பிடுது. இதுல $1 இந்த கேஷ் அப்படிங்கிறது வந்து எதை குறிப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து P வந்து இங்க இருக்கு, 2வது இடத்துல இருக்கு. அங்கிட்டு இருந்து பாத்தீங்கன்னா ஒய் 2வது இடத்துல இருக்கும். அடுத்து அந்த அட்டு
1 2 3 4 அட்டு வந்து 4வது இடத்துல இருக்கு. அங்கிட்டு இருந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4வது இடத்துல இந்த 7 அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி தான் 5 இங்கிட்டு இருந்து பார்த்தீங்க எல் 1 2 3 4 5 6 7 எல் வந்து 7வது இடத்துல இருக்கு. இங்கிட்டு இருந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 5ங்கிறது அப்படிங்கிறது 7வது இடத்துல இருக்கு. அதே மாதிரி தான் இந்த இதுக்கும். இதுல வந்து இந்த டாலர் அப்படிங்கிறது 1 2 3 4 5 6வது இடத்துல இருக்கு. இங்கேயும் 1 2 3 4 5 6வது இடத்துல வந்து எஃப் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து 1 2 3 4 5 6 7 8 9 9வது இடத்துல இந்த 1 இருக்கு. 1 2 3 4 1 2 3 4 5 6 7 8 9 9வது இடத்துல இந்த ஒரு அம்புக்குறி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஹேஷ் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இந்த ஹேஷ் அப்படிங்கிறது 11வது இடம். இது வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இங்கே வந்து 3. ஸோ ஆன்சர் வந்து எஃப் வச்சு ஒரு டாட் வச்சு 3. இதுதான் ஆன்சர். நம்ம இப்போ 11வது கணக்கு பார்க்கலாம். 11வது கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 20 ஆட்கள் ஒரு வேலையின் 1/3 பங்கை முடிக்க 20 நாட்கள் ஆகும் எனில் மீதமுள்ள வேலையை 25 நாட்களில் முடிக்க எத்தனை ஆட்கள் கூடுதலாக தேவைப்படுவார்? இதில் வந்து கூடுதலாக தேவைப்படுவார்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 20 ஆட்கள் 20 ஆட்கள் எத்தனை பங்கு வேலை? 1/3 பங்கு வேலை. வேலை வந்து நம்ம எப்பவுமே கீழே தான் எழுதுவோம். 1/3 பங்கு வேலை. மொத்தம் எத்தனை நாள் ஆகுது? 20 நாட்கள் ஆகுது. அதே மாதிரி அந்த சைடு மீதமுள்ள வேலை இப்போ இங்கே வந்து 1/3 வேலை இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து மீதி எவ்வளோ வேலை இருக்கும்? 2/3 பங்கு வேலை. 2/3 பங்கு வேலையை 25 நாட்களில் முடிக்க எத்தனை பேர் தேவைப்படுவாங்க அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். இது நம்ம இப்படியே இருக்கட்டும். இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 20 × 20 இது மாறுறப்ப வந்து 1/3 சொல்லிட்டு மாறிடும். இதில் வந்து 25 × x இது வந்து 3/2 அப்படின்னு சொல்லிட்டு மாறும். இதில் இந்த 3 கேன்சல் ஆயிரும். 5ஆல் அடித்தோம் அப்படின்னா இங்கே 5 இங்கே வந்து 4ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதை மறுபடியும் 5ஆல் அடித்தோம் அப்படின்னா இங்கே 4ன்னு சொல்லிட்டு இருக்கும். இங்கே கொண்டு வர்றப்ப இந்த 2 இங்கே மேலே போயிடும். மேலே போச்சு அப்படின்னா x = 4 16 16 × 2 32. ஸோ இவங்களுக்கு வந்து மொத்தமாக வேலையை முடிக்கிறதுக்கு வந்து 32 நாள் ஆகும். ஆனால் ஆல்ரெடி இங்கே எத்தனை பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க? 20 பேர் வேலை பார்க்குறாங்க. அங்கே வந்து 32 பேர். அப்படின்னா கூடுதல் எத்தனை பேர் தேவைப்படுவாங்க? 12 பேர் கூடுதலாக தேவைப்படுவாங்க. ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து 12. அதாவது இந்த வேலையை மொத்தமாக முடிக்கிறதுக்கு 32 பேர் தேவைப்படுறாங்க. இந்த வேலையை 20 பேர்லேயும் முடிச்சிடுறாங்க. நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கூடுதலாக தேவைப்படும் ஆட்கள் தான் கேட்டிருக்காங்க. இங்கேயும் அதே மாதிரி ஆப்ஷனில் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 32 தான் கொடுத்துருக்காங்க. நம்ம 32 போட்டக்கூடாது. ஆல்ரெடி 20 பேர் வேலை பார்க்குறாங்க. கூடுதலாக 12 பேர். 20 கூடுதல் 12 32. அதுதான் ஆன்சர். அடுத்து 12ஆம் கணக்கு பார்க்கலாம். 5 சிலந்திகள் 5 நிமிடத்தில் 5 பூச்சிகளை பிடிக்கும் எனில் 100 சிலந்திகள் 100 நிமிடத்தில் எத்தனை சிலந்தி பூச்சிகளை பிடிக்கும் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான். 5 சிலந்திகள் 5 நிமிடத்தில் எத்தனை பூச்சியை பிடிக்கிறாங்களா? 5 பூச்சியை பிடிக்கிறாங்க. ஏன்னா பூச்சி பிடிக்கிறது அப்படிங்கிறது அவங்களோட வேலை. அதனால வேலையை வந்து எப்பவுமே கீழே தான் வரும். அதனால அதை கீழே போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் 100 சிலந்திகள் 100 நிமிடத்தில் எத்தனை சிலந்திகளை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதை நம்ம அடித்தோம் அப்படின்னா 5 அடிச்சுக்கலாம். இதை அடித்தோம் அப்படின்னா 5ஆல் அடித்தா இங்கே வந்து 20 வரும். ஸோ x = 2000. ஸோ 100 சிலந்திகள் 100 நிமிடத்தில் எத்தனை பூச்சிகளை பிடிக்கும்னு கேட்டாங்க அப்படின்னா 2000 பூச்சிகளை பிடிக்கும். அதுதான் 2000 அப்படிங்கிறது தான் அதுக்குரிய ஆன்சரு. அடுத்து 13ஆம் கணக்கு. ஒரு தொட்டியை AB என்ற 2 குழாய்கள் 4 மணி நேரம் 6 மணி நேரத்தில் நிரப்பும். அதே தொட்டி C அப்படிங்கிறது வந்து 8 மணி நேரத்தில் தொட்டியை வந்து காலி பண்ணிடும். 3 குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்து விடப்படும் போது எவ்வளவு நேரத்தில் தொட்டியானது முழுமையாக நிரம்பும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப ஈஸியான கணக்கு தான். ஃபர்ஸ்ட் வந்து ஏ வந்து 4, B வந்து 8, B வந்து 6. இவங்க 2 பேரும் தண்ணியை நிரப்புனாங்க அப்படின்னா C வந்து 8 மணி நேரத்தில் தண்ணியை வந்து முடிச்சு விட்டுறாங்க. அதுதான் கணக்கு. ஸோ இப்போ வந்து எல்லாத்துக்கும் 1 மணி நேரத்தில் என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். 1/4 கூட்டல் 1/6. அதே 1 மணி நேரத்தில் இவர் வந்து 1/8. தொட்டி முழுமையாக நிறைன்றதுனால இங்கே 1ன்னு சொல்லி போட்டுக்கலாம். இதுதான் இவங்க 2 பேரும் தண்ணியை நிரப்புறாங்க. அவர் வந்து தண்ணியை வந்து வெளியே எடுத்து விடுறாரு C அப்படிங்கிறவர்.
இதை நம்ம கிளியர் பண்ணிட்டாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம். எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 24, இங்கே 4 6 4 24, இங்கே 4 24, இங்கே 3 24, 24ன்னு வச்சுட்டோம் அப்படின்னா இங்கே 7 பார் 24ன்னு சொல்லிட்டு இருக்கும். இது அங்கிட்டு போகிறப்போ வந்து நமக்கு வந்து 24 பார் 7, அதாவது 1 மணி நேரத்துக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம மொத்த நேரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதை தலையில மாற்றணும். அதனால தான் 24/7. 24/7 ஆப்ஷனில் இல்லை, தனியாக இது பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ 24/7 4 3 21 3 அந்த 7 போட்டுக்கணும். 3 3/7 இந்த இருக்க ஆன்சரு 3 3/7. அந்த தொட்டியை வந்து ஃபுல்லாக நிரம்புறதுக்கு வந்து 3 3/7 அப்படின்றது தேவைப்படும். அதாவது 1 மணி நேரம், இவங்க 1 மணி நேரத்தில் 1/4, இவர் 1 மணி நேரத்துக்கு நாளி 1/6, இவர் 1/8 அப்படிங்கிறது வந்து 8 மணி நேரத்தில் வெளியே தண்ணி போயிருது. அதனால இங்கே மைனஸ் போட்டிருக்கோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஆன்சர் வந்து பி 3 3/7. அதுக்கடுத்து 14வது கணக்கு பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த கொடுக்கப்பட்ட தொடரில் இடது முனையிலிருந்து 14வது உறுப்பின் இடதுபுறத்தில் உள்ள 6வது உறுப்பு. இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அது என்னன்னு மட்டும் பார்த்துக்கிடுவோம் வாங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இடது முனையிலிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இடது முனையிலிருந்து 14வது உறுப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. இங்கே 14வது உறுப்பு இடது முனையிலிருந்து 14வது உறுப்பு வந்து எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா டீன் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் 14வது உறுப்பின் இடதுபுறத்தில் உள்ள 6வது உறுப்பு. 14வது உறுப்பு இங்க இருக்கு. இதுக்கு இடதுபுறத்தில் இருக்க 6வது உறுப்பு என்னன்னு பார்க்கணும். 1 2 3 4 5 6. 6வது உறுப்பு வந்து எம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து எம். ஃபர்ஸ்ட் வந்து மொத்தமா இடதுபுறத்திலிருந்து 14வது உறுப்பு வந்து நமக்கு வந்து டீன் கிடைச்சிருக்கு. இந்த டிக்கு இடதுபுறத்துல 6வது உறுப்பு அப்படிங்கிறது எம். 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. அந்த உறுப்பு வந்து எம் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து எம். அடுத்து 15வது கணக்கு பார்க்கலாம். 20 பெண்கள் ஒரு வேலையை 16 நாட்களிலும் 16 ஆண்கள் அதே வேலையை 15 நாட்களிலும் முடிப்பெற வேண்டிய ஆண் பெண் திறமைகளின் விகிதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 20 பெண்கள் 16 நாட்கள்ல முடிக்கிறாங்க. 20 பெண்கள் 16 நாட்கள்ல முடிக்கிறாங்க. அதே வேலையை 16 ஆண்கள் எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க அப்படின்னா 15 நாட்கள்ல முடிக்கிறாங்க. 16 ஆண்கள் 15 நாட்கள்ல முடிக்கிறாங்க. ஸோ இவ்வளவுதான் ஆன்சரே நம்ம கண்டுபிடிச்சோம். 16 அடியாயிரும். இது வந்து பெண்கள், இது வந்து ஆண்கள். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து வேலை செய்யும் நாட்கள் தான். நாட்கள்னு வர்றப்ப இங்க வந்து 20:15 வரும். இதுவே திறமைன்னு மாறுறப்ப ரெண்டுக்குமே மாறிடும். திறமைன்னு வர்றப்ப இங்க 15 இங்கே 20ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ நமக்கு வர்றப்ப வந்து ஆண்கள் வந்து இது வந்து பெண்களுக்கு வந்து 3:4. இங்க வந்து இது வந்து பெண்கள், இது வந்து ஆண்கள். நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து 4:3. 4:3 தான் இந்த கணக்குக்குரிய ஆன்சர். ஒன்றும் கிடையாது. பெண்கள் 20 பெண்கள் 16 நாட்கள்ல வேலை பார்க்குறாங்க. 16 ஆண்கள் 15 நாட்கள்ல. இந்த ரெண்டும் ஒரே இதுதான். அது வந்து நம்ம இஷ்டு போட்டு கண்டுபிடிக்க போறோம், அவ்வளவுதான். அதாவது விகிதாச்சாரம் கண்டுபிடிக்கிறோம். இதுல இப்போ இவங்க வந்து எத்தனை நாள் வரணும், இவங்க 20 நாள்லயும் இவங்க 15 நாள்லயும் முடிப்பாங்க. ஸோ திறமையின் கணக்கு போடுறப்போ வந்து யாரு கம்மியான நாட்கள்ல முடிக்கிறாங்களோ அவங்க தான் திறமையானவங்க. இவங்க 15 நாள்ல முடிக்கிறாங்க, இவங்க 20 நாள்ல முடிக்கிறாங்க. ஸோ ஆண்கள் தான் 15 நாள். திறமைன்னு வரப்ப இந்த ரெண்டுக்குரிய இஷ்டம் வந்து நம்ம மாற்றி போட்டுக்கிட்டோம். ஸோ இவங்க வந்து 4 மடங்கு திறமையும், பெண்கள் வந்து 3 மடங்கு திறமையும் கொண்டவங்க. ஸோ ஆன்சர் வந்து 4:3 தான் ஆன்சர். அடுத்து 16வது கணக்கு பார்க்கலாம். இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 6 பற்கள் கொண்ட ஒரு சக்கரம் 14 பற்கள் கொண்ட பெரிய சக்கரத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. சிறிய சக்கரம் 21 சுழற்சிகளை உண்டாக்கினால் பெரிய சக்கரம் எத்தனை சுழற்சிகளை உண்டாக்கும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து சிறிய சக்கரத்தை ஒரு பக்கத்தையும் பெரிய சக்கரத்தை இன்னொரு பக்கத்தையும் நம்ம வச்சுக்கிடலாம். ஏன்னா சிறிய சக்கரம் சுத்த தான் பெரிய சக்கரம் சுத்த போகுது. ஸோ இந்த பக்கெட் வந்து சிறிய சக்கரத்தையும், சிறிய சக்கரம் எந்த அளவுக்கு சுத்துதோ அந்த அளவுக்கு தான் பெரிய சக்கரம் சுத்தும். இங்க வந்து பெரிய சக்கரம்.
இப்போ சிறிய சக்கரம் எவ்வளோ பற்கள்? 6 பற்கள் சுற்றுது. கொண்ட சக்கரம் 14 பற்கள் பெரிய சக்கரம். அது பெரியஸில் வந்து ஒரு 14 இருக்குது. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சிறிய சக்கரம் 21 சுழற்சி. சிறிய சக்கரம் 21 சுழற்சிகளை உண்டாக்கினால் பெரிய சக்கரம் எத்தனை சுழற்சிகளை உண்டாக்கும்? அது போல தான் இங்கே இந்த பெரிய சக்கரம் எத்தனை சுழற்சிகளை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அடித்தாலே போதும். இங்கே 3, இங்கே 2, இங்கே மறுபடியும் அடித்தோம் அப்படின்னா இங்கே 3. ஸோ பெரிய சக்கரம் வந்து 9 சுழற்சிகளை, அதாவது பெரிய சக்கரம் வந்து 9 சுழற்சிகளை உண்டாக்கினா பெரிய சக்கரம் எத்தனை சுழற்சிகள் உண்டாக்கும்னு கேட்டிருக்காங்க. 9 சுழற்சிகளை உண்டாக்கும். ஆன்சர் வந்து 9. சிறிய சக்கரத்தை ஒரு பக்கத்தையும் பெரிய சக்கரம்னா சிறிய சக்கரை எந்த அளவுக்கு சுற்றுதோ அதே அளவுக்கு தான் பெரிய சக்கரம் சுத்த போகுது. இங்கே வந்து 6 பற்கள், அது எத்தனை சுழற்சி சுற்றுது? 21 சுழற்சி சுற்றுது. இங்கே வந்து 14 பற்கள், அது எத்தனை சுழற்சின்னு சுற்றுன்னு தான் நம்ம கேட்டிருக்காங்க. அதனால இன்ட்டு போட்டு எக்ஸ்ன்னு போட்டுட்டு அடிச்சிருக்கோம். அவ்வளோதான், 9 சுழற்சிகள். அடுத்து இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ என்பவர் பியை விட 20% திறமை குறைந்தவர். ஒரு வேலையை 7-1-2 நாட்களில் முடிப்பார் எனில் பி தனியே எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஏ என்பவர் பியை விட 20% திறமை குறைந்தவர். ஏ என்பவர் பியை விட 20%. ஸோ அப்போனா ஏ வந்து 80%, பி வந்து 100%. ஏன்னா ஏயை விட பி வந்து 20% திறமை குறைந்தவர். ஏ ஒரு வேலையை 7-1-2 நாட்களில் முடிப்பார். ஏ அப்படிங்கிறவர் வந்து 7.5 டேஸில் முடிக்கிறாரு. பி அப்படின்னா எத்தனை நாட்களில் முடிப்பார்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்? இவர் வந்து 100%, இவர் வந்து 80%. இந்த 80% ஆள் வந்து எத்தனை நாளில் முடிக்கிறாரு? 7.5 நாளில் முடிக்கிறாரு. இப்போ திறமை கூடுச்சு அப்படின்னா நாட்கள் வந்து குறையும். ஸோ அவ்வளோதான். இது வந்து எதிர்மாறல், அதனால் அப்படியே போட்டுக்கலாம். 80/100 × 7.5. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 8 × 75/100 சொல்லி அடிச்சுக்கலாம். 25 அடித்தா இங்கே 4, இங்கே 3, இதை அடித்தோம் அப்படின்னா இங்கே 2. ஸோ 6 நாட்கள். ஆன்சர் வந்து 6 நாட்கள். பி தனியாக எத்தனை நாட்கள் முடிப்பாங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா 6 நாட்களில் முடிப்பாங்க. நம்ம அடுத்து இப்போ 18வது கணக்கு பார்க்கலாம். 18வது கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பின்வருவனவற்றில் சரியாக சி மற்றும் 5க்கு நடுவே வரும் எழுத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எழுத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்கிறத வந்து ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கிடலாம். கொடுத்துருக்கிறது ஏ, பி 7, சி, டி 9, இசட், ஒய், ஒரு ஸ்டார் போட்டுட்டு பி, டூ, எம், சி போட்டு ரவுண்டு போட்டிருக்காங்க. அடுத்து கே, எஸ்ஸு 3, ஒரு ஆரோ மார்க் 5, என், டி, அட்டு. இதில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா சி மற்றும் 5க்கு நடுவே இருக்கும் எழுத்தை மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து 5 இந்த இருக்குது, சி இந்த இருக்குது. இதுக்கு நடுவில் இருக்க எழுத்தை மட்டும் நம்ம தனியாக எடுத்து எழுதிக்கிடலாம். என்னென்ன எழுத்து இருக்குது? டி, இசட், ஒய், பி, எம், கே, எஸ். எழுத்துக்கள் இவ்வளோ தான் இருக்குது. இதில் எந்த எழுத்து நடுவில் வருது? பி அப்படிங்கிற எழுத்து தான் நடுவில் வருது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பி தான் இதுக்குரிய ஆன்சர். அடுத்து 19வது கணக்கு பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ என்பவர் ஒரு வேலையின் 1/3 பகுதியை 5 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையின் 2/5 பகுதியை 10 நாட்களில் முடிப்பார் எனில் இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் வேலையை முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏ என்பவர் 1/3 பகுதி. ஃபர்ஸ்ட் ஏ வந்து 1/3 பகுதியை எத்தனை நாளில் முடிக்கிறாரு? 5 நாட்களில். ஸோ இது என்ன மாதிரி இருக்குன்னா, அவர் வந்து ஒரு 15 டேஸ், அவர் வந்து 15 நாள் ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு. அடுத்து பி வந்து 2/5 வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாரு? 10 நாட்களில் முடிக்கிறாரு. ஸோ 10 நாள் அப்படிங்கிறப்ப வந்து அவருக்கு என்ன வரும் அப்படின்னா இங்கே 15/1 வரும். இவருக்கு பார்க்குறப்ப வந்து 50/2 வரும். ஸோ இவர் வந்து 25 நாள். கணக்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் வேலையை முடிப்பார்? 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்க அப்படின்னா எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நம்ம எப்பயும் போல கணக்கில் தான். அவர் வந்து 1/15, இவர் வந்து 1/25. 15, 25 இருக்குது, 75 போட்டுக்கிடலாம். 75 போட்டோம் அப்படின்னா இங்கே வந்து 5, இங்கே வந்து 3. ஸோ 8/75. இதை நாட்களுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 75
டிவைடட் பை 8 98 72. ஸோ 3/8 9 3/8 தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து 9 3/8. இதில் ஒன்றும் கிடையாது. ஏ வந்து 1/3 பகுதி வேலையை 5 நாள் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா மொத்தம் 15 நாள் வேலை பார்ப்பார். அடுத்து பி வந்து 2/5 வேலையை 10 நாள் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா 25 நாள் வேலை பார்ப்பாங்க. 2 பேரோட ஒரு நாள் வேலை வந்து 1/15 1/25. 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கறது வந்து நம்ம இந்த ஈக்குவேஷன் எப்பயும் போல ஃபார்முலா இதுபடி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 8/75 வருது. அந்த நாட்களுக்கு மாத்திரப்ப 9 3/8 வருது. ஸோ ஆன்சர் வந்து 9 3/8. அடுத்து 20ஆம் கணக்கு. ஒரு குறிப்பிட்ட சில ஆட்கள் ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பர். 8 ஆட்களை புதிதாக சேர்க்கும் போது வேலையானது ஆரம்பத்தில் உள்ள நாட்களை காட்டிலும் 4 நாட்கள் குறைவாக முடிக்கப்படுகிறது எனில் ஆரம்பத்தில் இருந்த ஆட்கள் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து குறிப்பிட்ட சில ஆட்கள் ஒரு வேலையை 16 நாள்ல முடிக்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட ஆளை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். அவங்க எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? அவங்க வந்து ஒரு 16 நாள்ல முடிக்கிறாங்க. 8 ஆட்களை புதிதாக சேர்க்கிறாங்க. எக்ஸோட 8 பேரை புதுசாக சேர்த்தோம் அப்படின்னா அவங்க எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? அவங்க முடிச்சதோட ஆரம்பத்தில் காட்டிலும் 4 நாட்கள் குறைவாக முடிக்கிறாங்க. 16ஓட 4 போச்சு அப்படின்னா 12 வரும். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா குறைவாக முடிக்கப்படுகிற ஆரம்பத்தில் இருந்த ஆட்கள் எத்தனை பேருன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எக்ஸ் அப்படிங்கிறது வந்து எத்தனை பேருன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சில ஆட்கள் எக்ஸ் எத்தனை நாள்? 16 நாள். வேலை வந்து ஒரு வேலை தான். இங்கே வந்து புதுசாக எத்தனை பேர் சேர்த்துருக்காங்க? புதுசாக 8 பேர் சேர்த்துருக்காங்க. எத்தனை நாட்கள்? 12 நாட்கள். 4 நாட்கள் குறைப்பாக முடிப்பாங்கன்றனால 16லேருந்து 4 போச்சுன்னா 12. இதுவும் அதே ஒரு வேலை தான். அவ்வளோதான். இங்கே வந்து 16x, இங்கே வந்து 12x ப்ளஸ் 96ன்னு வரும். 8 × 16 96ன்னு வரும். ஸோ இது இங்கே கொண்டு வந்து வேண்டிங்கன்னா இங்கே 4xன்னு வரும். இங்கே வந்து 96. ஸோ x = 24. ஸோ ஆரம்பத்தில் எத்தனை பேர் வேலை பார்த்துருப்பாங்க அப்படின்னா 24 பேர் ஆரம்பத்தில் வேலை பார்த்துருப்பாங்க. ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதுதான் 24. ஸோ ஆன்சர் வந்து ஆரம்பத்தில் எத்தனை நாள் வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னா 24 பேர் வேலை பார்த்துருக்காங்க. அடுத்து பார்க்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள வினாக்கள் கீழ்கண்ட வரைபடத்தை அடிப்படையாக கொண்டு அமைந்துள்ளன. முக்கோணம் மாணவர்களையும், வட்டம் ஓவியர்களையும், சதுரம் விளையாட்டு வீரர்களையும், செவ்வகம் பாடகர்களையும் குறிக்கின்றன. ஏ மற்றும் எம் வரையிலான எழுத்துக்கள் குறியீடுகளாக கொடுக்கப்பட்டுள்ளன. கவனித்து விடையளிக்கவும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் என்னென்ன எது எதுன்னு எழுதிக்கலாம். முக்கோணம் வந்து மாணவர்கள். ஃபர்ஸ்ட் முக்கோணம் வந்து மாணவர்கள். முக்கோணம் வந்து மாணவர்களையும், வட்டம் வந்து ஓவியர்கள். வட்டம் வந்து ஓவியர்கள். இந்த வட்டம் வந்து ஓவியர்கள். வட்டம் வந்து ஓவியர்களை குறிக்குது. அதுக்கப்புறம் வந்து சதுரம் வந்து விளையாட்டு வீரர்கள். சதுரம் வந்து விளையாட்டு வீரர்கள். சதுரம் வந்து விளையாட்டு வீரர்கள். செவ்வகம் வந்து பாடகர்களை குறிக்குது. செவ்வகம் வந்து பாடகர்கள். இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்ம இதுல வந்து கிட்டத்தட்ட 1 2 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த 3 கொஸ்டினுமே நம்ம சால்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி சம்லாம் கேட்டாங்கன்னா ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். அதை விட்டுறாதீங்க இந்த மாதிரி சம்மை. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா படத்தை மட்டும் நம்ம மேலாப்பில் வச்சுக்கலாம். ஓவியனும் விளையாட்டு வீரனும் அல்லாத பாடகனாகிய மாணவனை கீழ்கண்ட எந்த எழுத்து குறிக்கிறதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓவியரும் கிடையாது, விளையாட்டு வீரரும் கிடையாது. அப்படின்னா ஓவியர் வட்டமும் கிடையாது, விளையாட்டு வீரர் இந்த சதுரமும் கிடையாது. அப்படி இல்லாத பாடகரா இருக்கணும். பாடகர் வந்து எதுல வருவாரு? இந்த செவ்வகத்துல இருக்காரு. அதுல வந்து இந்த ஓவியரும் இருக்கக்கூடாது, இந்த விளையாட்டு வீரரும் இருக்கக்கூடாது. அப்படின்னா அதுல இருக்கிற பாடகர் யார் இருக்காங்க அப்படின்னா ஏ அப்படிங்கிறவர் இருக்காரு. ஏன் ஆன்சர்ல இருக்கா? ஆன்சர்ல இருக்கு. ஸோ இதுல வந்து இதுக்குரிய ஆன்சர் வந்து ஏ அப்படிங்கிறது தான் ஆன்சர். அவர் தான் ஓவியரும் கிடையாது, விளையாட்டு வீரரும் கிடையாது, ஆனா பாடகரா இருக்காரு. இதுல இந்த ஈயும் பியும் அப்படிங்கிறவங்க வந்து அந்த பாடகர்களை விட்டு வெளியே இருக்காங்க. ஸோ அதனால அவங்க வரமாட்டாங்க. அதுக்கடுத்து பாடகனும் மாணவனும் அல்லாத ஓவியனாகிய விளையாட்டு வீரரை கீழ்கண்ட எந்த எழுத்து குறிப்பிடுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாடகனாகவும் இருக்கணும், மாணவனாகவும் இருக்கணும். பாடகர் அப்படின்னா செவ்வகம், மாணவர் அப்படின்னா இந்த முக்கோணம். பாடகராகவும் இருக்கணும், மாணவனாகவும் இருக்கணும்.
பாடகன் மாணவன், பாடகனும் மாணவனும் அல்லாத, பாடகனும் இருக்கக்கூடாது மாணவனும் இருக்கக்கூடாது, அதாவது பாடகரும் இருக்கக்கூடாது இந்த மாணவனும் இருக்கக்கூடாது, இவங்க 2 பேர் இல்லாத ஓவியனாகிய விளையாட்டு வீரர், ஓவியனாகிய விளையாட்டு வீரர் மட்டும் நம்ம இப்ப கண்டுபிடிச்சா போதும். ஓவியராகிய விளையாட்டு வீரர் அப்படி பார்த்தா அந்த மாதிரி இதுல வந்து யாருமே இல்லை. இங்க நம்ம எள்ளு சொல்லலாம்னு பார்த்தாங்கன்னா ஓவியனாகிய விளையாட்டு வீரர்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. விளையாட்டு வீரர் எள்ளு வெளியே இருப்பாரு, ஆனா விளையாட்டு வீரர்ல வந்து எள்ளு வந்து விளையாட்டு வீரருக்குள்ள வரல. இந்த DHK இவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் வந்து ஓவியருக்குள்ளேயே வரல. இந்த ஐசின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து இந்த மாணவருக்குள்ள வந்துருவாங்க. ஸோ இது இந்த மாதிரி இதுல வந்து யாருமே இல்லை அப்படிங்கிறது தான் இதுக்குரிய ஆன்சர். அடுத்து பார்க்கலாம். 4 வடிவங்களுக்கும் பொதுவாக அமைந்துள்ள எழுத்து. 4 வடிவங்களுக்கும் பொதுவாக அமைந்துள்ள எழுத்து. ஐ தான் 4 வடிவங்களுக்கும் பொதுவாக அமைந்துள்ள எழுத்து. ஏன்னா ஐ தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மாணவர்கள்லையும் இருக்கு, ஓவியர்கள்லையும் இருக்கு, பாடகருக்குள்ளேயும் இருக்கு, விளையாட்டு வீரருக்குள்ளேயும் இருக்கு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஐ. படத்தை நல்லா பார்த்துக்கோங்க. ஐ தான். ஏன்னா ஐ தான் இந்த இடத்துல எல்லா 4 பேர்த்தோட சம்மந்தப்பட்டதும் ஐ தான் இருக்கு, வேற எந்த எழுத்தும் கிடையாது. அடுத்து 24வது கணக்கு பார்க்கலாம். 24வது கணக்குல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 32 = 7, 54 = 23, 76 = 47, 98 = 79 கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளானதா, ரொம்ப பெருசுலாம் கிடையாது. இந்த முதல் நம்பர் இருக்குல்ல, முதல் நம்பரையும் இந்த 2ஆம் நம்பரையும் ஃபர்ஸ்ட் பெருக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதோட எதை கூட்டியிருக்காங்க அப்படின்னா இந்த 2வது நம்பரை -1 பண்ணி அதை கூட்டியிருக்காங்க. ஏன்னா 3 2 6, 6 கூட்டல் 1 இந்த 7ன்னு வந்துடும், 7 வந்துடும். அடுத்து 5 × 4, 5 × 4 கூட்டல் 4 - 1, 5 20, 20 - 20 + 3 23. ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 109 அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. 109 அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா 10 × 9 கூட்டல் 9 - 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். 19 90, 90 கூட்டல் 8 98. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 98 அப்படிங்கிறது தான் இதுக்குரிய ஆன்சர். 19 90, 90 - 90 + 8 98. இதுக்கு ஆன்சர் வந்து 98 அப்படிங்கிறது தான் இதுக்குரிய ஆன்சர். இந்த 76 ஒரு போட்டு பார்த்துக்கலாம். 7 42, 42 கூட்டல் 6 - அங்கே வந்து 5ன்னு வரணும், போட்டோம் அப்படின்னா 47ன்னு வருது. 98க்கும் அதே மாதிரி தான். 98 72 கூட்டல் 7 79. நம்ம கேட்டிருக்கிறது 109 கேட்டிருக்காங்க. 10 × 9 90, 90 கூட்டல் 8 98. ஸோ ஆன்சர் வந்து 98ங்கிறது தான் இதுக்குரிய ஆன்சர். நம்ம இப்போ 25வது சம்ம பார்க்கலாம். 25வது சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கூற்று காரணம் அந்த கணக்கு தான் கொடுத்துருக்காங்க. இதில் அனைத்து புத்தகங்களும் புதினங்கள், சில புதினங்கள் பாடல்கள், அனைத்து புத்தகங்களும் புதினங்கள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அனைத்து புக்குமேவும் புதினம் தான், அனைத்து புத்தகமும் அனைத்து புத்தகங்களும் புதினங்கள் தான். சில பாடல்கள் புதினங்கள், சில பாடல்கள் மட்டும் புதினங்கள், சில பாடல்கள் சில புதினங்கள், சில பாடல்கள் வந்து புதினங்களா இருக்கலாம். இதுல நமக்கு வந்து தீர்வுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சில புத்தகங்கள் பாடல்கள்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சில புத்தகங்கள் பாடல்கள், இது வந்து தவறானது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து கம்பல்சரியா அதை சொல்லிட முடியாது. சில புத்தகங்கள் வந்து பாடல்களா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ இதுல வந்து ஒண்ணு வந்து தப்பு. அடுத்து வந்து சில பாடல்கள் வந்து புதினங்கள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, அது வந்து கரெக்டானது. ஏன் அப்படின்னா சில பாடல்கள் வந்து புதினங்கள், சில பாடல்கள் வந்து புதினங்கள் தான். அது 2வது அந்த டயக்ராம்லேயே வெண்படத்திலே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அது வந்து கரெக்டு. இது வந்து ஆன்சர் வந்து தீர்வு 2 மட்டும் சரி அப்படிங்கிறது. இந்த மாதிரி சம்ஸ்ல வந்து நம்ம இந்த மாதிரி சம்ஸ்ல நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம அந்த டயத்துல என்ன யோசிக்கிறோமோ நம்ம ஒரு தாட்ல யோசிப்போம், கொஸ்டின்ல ஆன்சர் செட் பண்ணியிருக்கவங்க வேற ஒரு தாட்ல வச்சிருப்பாங்க. அது மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்து ஆன்சர் பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லது. ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா
கணிதவியல் டெஸ்ட் பேட்சுக்குரிய 10வது டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்துருக்கோம். 10வது டெஸ்ட்டுக்குரிய ஆன்சர் கீ எக்ஸ்பிளனேஷன் பார்த்துருக்கோம். அடுத்து இன்னும் வர்ற நாட்களில் வந்து கணிதவியல் டெஸ்ட் பேட்சில் வந்து மொத்தம் ஒரு 50 கொஸ்டின் கொண்ட டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வேறு அடுத்தடுத்த டெஸ்ட்டில் வருது. அந்த டெஸ்ட்டில் எல்லாம் மாணவர்கள் வந்து கண்டிப்பாக பங்கேற்று கொஞ்சம் நல்ல முறையில் எழுதுங்க. எல்லாருமே மேக்ஸிமம் மார்னிங்கே டெஸ்ட் எழுதி முடிச்சிடுறீங்க. மார்னிங் டெஸ்ட் எழுதி முடித்த பிறகு கொஞ்சம் நீங்களேவும் நம்ம போட்டுக்கிறது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவதும் ஒரு நீங்களே அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஆன்சர் வந்து தப்பு இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.